ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு இந்தியாவிலேருந்து யூகேக்கு பார்சல் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கேட்டது இந்த மசாலா பொடி, இட்லி பொடி எல்லாமே நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நான் கேட்டது மெயினாக மிளகாத்தூள், இடியப்ப மாவு, முறுக்கு மாவு இது தான் கேட்டிருந்தேன். பட் நிறைய திங்ஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா, அம்மா, என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறது, ஒரு குடும்பமே சேர்ந்து பார்சல் போட்டதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஷார்ட் டைமில் ரெடி பண்ணி அனுப்புனாங்க. ஏன்னா இது என் பையன் முறுக்கு வேணும், அதாவது தீபாவளிக்கு செய்வோம் இல்லையா, அந்த முறுக்கு வேணும்னு அவ்வளோ படப்படுத்தினான். அதனால் அனுப்பியிருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்ததெல்லாம் மிளகாத்தூளில் இது கார்த்திகை பொரி நல்லா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விபூதி கேட்டிருந்தேன், விபூதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விபூதி பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம். மேங்கோ பார் கேட்டிருந்தேன், நம்ம ஊரில் கிடைக்கும். பட் இது ஏதோ ஃப்ரூட் பார்னு சொல்லி எல்லா ஃப்ளேவரும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இங்கே மேங்கோ பார் கிடைக்கும் பார்த்தா 500 ருபீஸ், அது 5 பவுண்ட் விற்கிது. இது நிலவேம்பு கஷாயம். ஏன்னா இங்கே கோல்டு கிளைமேட் இல்லையா, ஸோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஸோ நிலவேம்பு கபசுர குடிநீர் வாங்கி அனுப்பி சொல்லியிருந்தேன். ஊதுபத்தி இதெல்லாமே இங்கே கிடைக்கும். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நமக்கு கொரியரில் இடம் இருந்துச்சுன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பசங்களுக்கு குச்சி பாக்ஸு இதெல்லாம். இது கருவேப்பிலை தான் இங்கே ரொம்பவே ரேட் அதிகமாக. ஸோ அங்கேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிக்ஸி ஜார் வச்சுட்டு வந்துட்டேன் ஊரில், அதை ரிட்டன் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ட்ரெஸ்ஸெல்லாம் கேட்டிருந்தேன். பட் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவங்களுக்கு எதை கொடுக்கறது, எதை இது பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரே ஒரு புடவை மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸு ஒரு 25 கேஜி போட்டிருந்தாக்கா ஓகே. பட் இது 29 கேஜி 2 பார்சலாக போட்டிருந்தாங்க. பஜ்ஜி மாவு இங்கே என்ன தான் கடலை மாவுலாம் விற்றாலும் நம்ம ஊரில் வைக்கிற சக்தி பஜ்ஜி மாவு டேஸ்ட் வராது. அதனால் அங்கேருந்து அந்த பஜ்ஜி மாவு கேட்டிருந்தேன். அது ஒரு 3 பேக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கத்திரி வத்தல், வீட்டுக்கு வத்தல் வறுப்போம் இல்லையா, அதெல்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கத்திரி வத்தல் கிடைக்காது, கருடோன்னு சொல்லுவோம்ல அது கிடைக்காது. வீட்டில் இந்த வத்தல் கிடைக்காது, ஹோம்மேட் வத்தல்ஸ் கிடைக்காது. இந்த கலர் வத்தல் அதெல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும். இது ஸ்வீட்ஸு, நம்ம ஊர் ஸ்வீட்டு வெங்கட்ரமணா. கொஞ்சம் கோல்டு லாஸ்ட் 1 வீக்காகவே, அதான் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இடியப்ப மாவு. மெயினாக இடியப்ப மாவு, முறுக்கு மாவு இதெல்லாம் கேட்டிருந்தேன். கொண்டக்கடலை இங்கே நிறையாவே கிடைக்கும். பட் வீட்டில் வாங்கி அனுப்பி விட்ருக்காங்க. தனி மிளகாத்தூள், எனக்கு இந்த சக்தி பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து பிரியாணி மசாலா, பஜ்ஜி மாவுலாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுதான் இது. கொடை இங்கே என்ன தான் கொடை இங்கே இருந்தாலும் காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடும். சரி வீட்டில் இருந்தவொன்னே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், இடம் இருந்துச்சுன்னா. இதுதான் மெயின். இட்லி துணி வேஷ்டி கொடுத்து விட்ருக்காங்க. என் பையன் இட்லி துணியில் தான் இட்லி ஊற்றணும், சில்வர் பிளேட்டில் நான் ஊற்றினேன். அது வேணாம், எனக்கு இட்லி துணி வேணும்னு சொல்லி அடம் பண்ணி அங்கேருந்து இட்லி துணி கொடுத்து விட்டுருந்தாங்க. பசங்க எல்லாத்தையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் இங்கே கிடைக்காதுன்னு கிடையாது, எல்லாமே கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம ஊர் டேஸ்ட் வராது, எல்லாமே கிடைக்கும். பட் டேஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் ஸ்நாக்ஸ் அங்கேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஊரில் நூடுல்ஸ் பாக்கெட் 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே 300 வரும், 3 பவுண்ட் அந்த மாதிரி. இது இன்னொரு அட்டைப்பெட்டி. இதில் முறுக்கு வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது வர வழியில் இந்த முறுக்கு மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, உடஞ்சி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பேக்கேஜிங் நல்லா வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 29 கிலோ போட்டு அனுப்பியிருந்தாங்க. இது வேர்க்கடலை. இதெல்லாமே இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சோப்பு, கோதுமை மாவுலாம் இங்கே நிறையவே கிடைக்கும். பட் இது கொஞ்சம் வாங்கிட்டதுனால அனுப்பிட்டாங்க போல். இதில் என்னெல்லாம் அனுப்பலை அப்படின்னா, கருவாடு அனுப்பலை, புளி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இது முறுக்கு மாவு.